ஹே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ஹீரோயினை அவங்களோட கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் யாருமே இல்லாத அவரோட லேக் ஹவுஸ்க்கு தனியா சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறாரு. அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த பொண்ணோட கையில விலங்கோட ஒரு பக்கத்தையும் அவரோட கையில இன்னொரு பக்கத்தையும் மாட்டிட்டு அவர் துப்பாக்கியை வச்சு சுட்டு செத்துருந்தாரு. அந்த பொணத்தை இழுத்துக்கிட்டு அந்த விலங்க கட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு அந்த வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா எதுவுமே இல்ல. அந்த வீடே காலியா தான் இருக்கு. இப்போ அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. அங்க போன் எதுவுமே ஒர்க் ஆகல. பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து இவங்களை கொலை பண்றதுக்கு ரெண்டு கொலையாளிங்க வேற அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சாங்களா, இவங்களுடைய கணவர் ஏன் சுட்டு செத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. 2021 வந்த செம்ம த்ரில்லரான மூவில இது பெஸ்டான மூவி. இந்த படம் முடிகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு நம்மள தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு செம்ம த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னைய அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எம்மா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட ஒரு ரூம்ல வச்சு மீட் பண்றாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேரு டாம். அவன் எம்மா கிட்ட உன்னை என்னால மறக்கவே முடியல, என் மைண்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க, எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எம்மா, டே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடா, இதுக்கு மேல என் லைஃப்ல வராத, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றா. அப்பவும் கூட டாம், சரி விடு, இப்ப நீ மூட் அவுட்ல இருக்க, நம்ம நாளைக்கு வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு, டேய் நாளைக்கு தாண்டா என்னோட கல்யாண நாள், கண்டிப்பா நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அந்த இடத்துல இருந்து கிளம்பிருந்தாங்க. அங்க இருந்து நேரா கிளம்பி போய் அவங்களோட கணவரை தான் போய் பார்க்க போறாங்க. அவரோட பெயர் மார்க். அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் வேலை பார்க்குற ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அவரோட கேபின்ல எம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்த டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை எம்மா ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. அதுல இருந்தவனை பார்த்த உடனே எம்மாவோட ஃபேஸே மாறுது. அப்படியே பிளாஷ்பேக் சீன் மாதிரி கொஞ்சம் காமிக்கிறாங்க. அந்த நேரம் மார்க் வந்திருந்தாரு. எப்போ வந்த ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவ கையில என்ன வச்சிருக்கா அப்படின்னு மார்க் அந்த போட்டோவை புடுங்கி பாக்குறாரு. நீ இன்னுமா இவனை நினைச்சு பயந்துட்டு இருக்க, இனிமேல் அது நடக்காது அப்படின்னு எம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல இருந்து எம்மாவும் மார்க்கும் கிளம்புறாங்க. அப்போ லிப்ட்ல கீழே இறங்கிட்டு இருக்கும் போது அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல டாம் ஏறுதான். டாம பார்த்த எம்மாவுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா கரெக்டா இந்த நேரம் பார்த்து வந்துட்டானே அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியா திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்போ மார்க்கே டாம் கிட்ட, டாம் உனக்கு என் ஒய்ஃபை தெரியுமா, பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டாமும், இல்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப எம்மா, ஆமா கிறிஸ்மஸ் பார்ட்டில வச்சு இவரை பாத்திருக்கேன்னு சொல்றா. மார்க்கும் டாமும் ரெண்டு பேருமே போலீஸ் ஆபீசர். டாமுக்கு பாய் சொல்லிட்டு மார்க்கும் எம்மாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு ரெண்டு பேரும் டின்னருக்கு போறாங்க. அவங்களோட ஆனிவர்சரிய ரொம்ப அமைதியா செலிப்ரேட் பண்றாங்க. மார்க் எம்மாவுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே ஹோட்டல்ல இன்னொரு டேபிள்ல ஒரு வயசானவர் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பாத்ரூம்ல போயிட்டு, அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு அவரை அக்செப்ட் பண்ணிக்காத, அப்புறம் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்றா எம்மா. இதுல இருந்தே தெரியுது எம்மாவுக்கு அவளோட கல்யாண வாழ்க்கை சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா மார்க் எம்மாவை தனியா கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு துணி மாதிரி கொடுத்து கண்ணில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா எம்மாவோ, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க அப்படின்னு அந்த துணியை கழட்டிட்டு பாக்குறா. மார்க் எம்மாவை யாருமே இல்லாத பனி நிறைஞ்ச அவரோட லேக் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. மறுபடியும் கண்ணுல கட்டியிருந்த துணியை அவுத்து எம்மா பாக்குறா. அந்த வீடு ஃபுல்லா மெழுகுவர்த்தி பொருத்தி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு மார்க். அங்க ஒரு டேபிள்ல, நான் சாகுற வரைக்கும் உன்னைய ரொம்ப உண்மையா லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறா. போற இடம் ஃபுல்லாவே பூவும் மெழுகுவர்த்தியுமாவே இருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லாவே மார்க்கும் எம்மாவும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கங்க மாட்டி வச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டே தங்களோட கல்யாண நாளை கொண்டாடுற மாதிரி மார்க்கும் எம்மாவும் ஒன்னா இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாவும் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எம்மா கண் முழிச்சு பார்க்கும்போது மார்க் ஏற்கனவே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்பாவா கையை அசைச்சு பார்க்கும்போது கையில விலங்கு மாட்டிருக்கு. ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு மார்க் கிட்ட கேட்கும் போது, இட்ஸ் டைம் டு வேக் அப் அப்படின்னு தான் கையில வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு அவரோட தலையில சுட்டுக்கிறாரு. தலை தெரிச்சு போய் எம்மாவோட மடியிலேயே விழுதாரு. எம்மா முகத்துல ஃபுல்லா ரத்தம் செதறி போயிருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு அவளால யோசிக்கவே முடியாத அளவுக்கு எம்மாவோட காதுல வீணு சவுண்டு கேக்குது. அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஓட முயற்சி பண்றா. பாவம் அவ கையில விலங்கு மாட்டிருக்கு. அங்க ஒரு போன் பாக்குறா. அந்த போனை எடுத்து போன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது ரீச் ஆகல. மார்க் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு அந்த விலங்க ஷூட் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள புல்லட் இல்ல. போச்சு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மார்க்கோட பாடியை இழுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு ரூம் தெரியுது, அதுக்குள்ள போறா. அங்க இவ கல்யாணத்துக்கு போட்ட ட்ரெஸ் இருக்கு. அதை எதுக்கு இங்க வச்சிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாக்கர் இருக்கு. அந்த கல்யாண ட்ரெஸ் மேலேயே மார்க்க படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கீழே இழுத்துட்டு போறா. அப்ப
படிக்கட்டுல கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஸ்லிப் ஆகி 2 பேரும் உருண்டு பிறண்டு கீழே விழுதாங்க. அப்படியே மார்க்கோட பாடியை இழுத்து போயிட்டு கதவு பக்கத்துல நின்னு வெளியே பாக்குறா. ஃபுல்லா பனி உறைஞ்சு போயிருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டத்தோட சிரிக்கிறா. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த டேபிள் மேல போன் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க தண்ணி ஊத்தி வச்சிருந்த ஒரு ஜாடிக்குள்ள போன் கிடக்கு. அதை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன் ஆன மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த விலங்கு அவுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிடாதா அப்படின்னு தேடி பார்க்கறா. ஆனா எந்த ஒரு பொருளுமே அந்த வீட்டுக்குள்ள இல்ல. அங்க இருந்த டஸ்ட்பின்குள்ள அவங்க வந்த கார் சாவி கிடைக்குது. எப்பாடி நல்ல வேலை சாவியாவது கிடைச்சது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு மார்க்கோட பாடிய வெளியே இழுத்துக்கிட்டே போயிட்டு அந்த காருக்குள்ள உட்கார வச்சுட்டு எம்மா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா. அந்த காரு ஸ்டார்ட் ஆகல. இதுக்கா இவ்வளவு தூரம் இவனை இழுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் மார்க்கோட பாடிய வீட்டுக்கு இழுத்துட்டு போறா. அங்க போயிட்டு முதல் வேலையா அவ முகத்துல இருந்த ரத்தத்தை தண்ணி வச்சு கழுகுறா. அதுக்கப்புறம் மார்க் வாங்கி கொடுத்த அந்த செயினை அவ கழுத்துல இருந்து கலட்ட பாக்குறா. ஆனா கலட்ட முடியல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு மார்க்கோட பாடியை இழுத்துக்கிட்டே போறா. அங்கேயுமே ஒண்ணுமே இல்ல. அப்புறம் திரும்பி பார்க்கும் போது அந்த படிக்கட்டுல ஏத்துறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அதுலயும் கஷ்டப்பட்டு மார்க்கோட பாடிய முட்டி மோதி எடுத்துட்டு போறா. விலங்கு மாட்டி இருந்த அந்த கையில இருக்கிற மணிக்கட்டு ஃபுல்லாவே ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அதுக்கு மேல ஒரு துணியை கட்டிக்கிட்டு அங்க இருந்த ஒரு ரூமுக்குள்ள போறா. அவங்க நைட்டு வரும்போது ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு மார்க்கும் எம்மாவும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் நிறைய இருந்துச்சுல, அந்த ரூம் தான். ஆனா இப்போ அந்த ரூம் ஃபுல்லாவே டாமும் எம்மாவும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, மார்க்கோட ஆபீஸ்ல வச்சு ஒரு போட்டோ பார்த்தால அதே போட்டோவும் பெருசா அந்த ரூமுக்குள்ள சைட்ல இருக்கு. அதை பார்த்து எம்மா பயப்படுறா. அந்த ரூம்ல இன்னொரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது மார்க் எம்மா கிட்ட, நீ என்னை இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கல, எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். நான் இப்போ சூசைட் பண்ணதே ஒன்னாலதான். நீ எனக்கு உண்மையா இல்ல எம்மா, இதான் என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை கேட்ட எம்மா அந்த டேப் ரெக்கார்டரை கண்ட மாதிரி அடிச்சு உடைக்கிறா. அப்போ மெயின் டோர் வழியா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. எம்மா வேக வேகமா போயிட்டு கதவை மூடுறா. வந்தது வேற யாரும் இல்ல, டாம் தான். டாம், நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க என்ன பண்றேனா, நீ தானே எனக்கு இங்க வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேன்னு சொல்றான். எது மெசேஜ் அனுப்பியிருந்தனா? நான் ஒன்னும் உனக்கு அனுப்பல, மார்க் தான் அனுப்பியிருக்காரு போல அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட டாம், மார்க்கா, மார்க் உன் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப எம்மா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றா. உன் முகம் கழுவி இருக்கு, ரத்தத்தை ஏன் தொடச்ச அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன சந்தேகப்படுறியா என்னையா? என் முகம் ஃபுல்லா ரத்தம் இருந்துச்சு, நான் கழுவுனேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு எம்மா சொல்றா. சரி சரி, இதுல இருந்து எப்படியாவது தப்பிப்போம், நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ண போறாங்க. அந்த நேரம் இன்னொரு கார் சவுண்டு கேக்குது. நான் சொல்ற வரைக்கும் நீ உள்ள இருந்து வெளியே வரக்கூடாது எம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாம் வெளியே போறான். அந்த கார்ல இருந்து ஒருத்தன் வந்து, வீடை கிளீன் பண்ண சொல்லி வர சொல்லி இருந்தீங்க, நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தன் வரான். அவங்கிட்ட டாம், நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாவே உனக்கு காசு கொடுக்குறேன், நீ இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்றான். சரி சரி அப்படின்னு அந்த காசை வாங்கிட்டு இருக்கும் போது அந்த காருக்குள்ள இருந்து இன்னொருத்தனும் வரான். வந்த வேகத்திலேயே டாம கத்திய வச்சு சர மாதிரியா குத்து குத்துன்னு குத்தி சாகடிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, எம்மா ஒரு போட்டோவை பார்த்து பயந்தான்ல, அவனே தான். அவன் பேரு பாபி. இதை பார்த்த இன்னொருத்தன், என்னடா பண்ணி வச்சிருக்கிற, உன்னை கூட்டு வந்ததே தப்பு, நம்ம எதுக்கு வந்தோம், வந்த வேலையை பார்க்காம இவனை எதுக்குடா இப்ப கொன்ன அப்படின்னு பாபிய அவன் திட்டுறான். அவன் பேரு ஜிம்மி. இதை பார்த்த எம்மா பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. பாபியும் ஜிம்மியும் சேர்ந்து அந்த வீட்டு ஃபுல்லா எம்மாவை தேடுறாங்க. மேல போயிட்டு பெட்ரூம்குள்ள தேடும் போது அந்த ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சைட்ல அந்த லாக்கர் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அப்போ பாபி, நீ போயிட்டு எம்மாவை தேடு, நான் அந்த லாக்கரை ஓபன் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜிம்மிய அனுப்பி வைக்கிறான். அந்த நேரத்துல எம்மா அந்த வீட்டுல இருந்து மார்க்கோட பாடியை எப்படியோ இழுத்துக்கிட்டே போயிட்டு அந்த கேரேஜுக்கே போயிருந்தா. ஜிம்மி கீழே வந்து பார்க்கும்போது அந்த ரத்தம் வெளியெல்லாம் போயிருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கேரேஜுக்குள்ள இவனும் போறான். இவன் வரதுக்குள்ளேயே எம்மா அங்க ஒரு போட் இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு இரும்பை வச்சு மார்க்கோட கையை வெட்டுறா. அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஜிம்மி அந்த கேரேஜுக்குள்ள போறான். அங்க போய் பார்க்கும்போது மார்க்கோட பாடி கிடக்கு. அதை பார்த்து அலறி போயிட்டு நேரா போய் பாபியை கூட்டிட்டு வரான். அப்போ பாபி ஜிம்மி கிட்ட சொல்றான், இவன் தான் நம்மளை ஹையர் பண்ணது, இப்ப இவனையே சாகடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மி பயப்படுறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம், நம்ம 2 பேருமே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாபி, இல்ல இல்ல, நான் எம்மாவை கொல்லாம இங்க இருந்து வரமாட்டேன், அவ இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவளோட கால் தடம் கூட இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை தேட போறாங்க. ஆனா எம்மா எங்கேயுமே போல, அந்த போட்டு கீழே தான் ஒளிஞ்சிருக்கிறா. இவங்க அங்க இருந்து போனக்கு அப்புறம் எம்மா அந்த போட்ல இருந்த பெட்ரோல் கேனை பாக்குறா. நல்ல வேலை பெட்ரோலாவது கிடைச்சதே, இந்த பெட்ரோல் அந்த கார்ல ஊத்திட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு அந்த பெட்ரோல் கேனு பெருசா இருக்கு, அதை இழுத்துக்கிட்டே வெளியே போகிறா. வெளியே ஃபுல்லா பனியா இருக்குல்ல, அந்த பனியில பெட்ரோல் கேனை ஈஸியா இழுக்க முடியல. எம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை இழுத்துட்டு போறா. அந்த நேரம் ஜிம்மி மறுபடியும் கீழே வரான். அவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு எம்மா அந்த பெட்ரோல் கேனோட காரு பக்கத்துல போறா. அந்த கேன் வைக்கிற சவுண்டு பாபிக்கு கேட்ட உடனே பாபி அந்த கேரேஜுக்குள்ள போறான். எம்மா அதை பார்த்துட்டு அங்க இருந்து பாபி கண்ணுல படாம ஒளிஞ்சிக்க ட்ரை பண்றா. பெட்ரோல் கேன்ல இருந்து டியூப் போட்டு காருக்கு பெட்ரோல் ஊத்துறத பார்த்த பாபி, ரைட்டு, எம்மா இங்கதான் எங்கேயோ இருக்கா அப்படின்ட்டு அவன் கை
கையில வச்சிருந்த கத்திய வச்சு அந்த காரோட டயரை கிழிக்கிறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எம்மா வெளியே போகும்போது சின்னதா ஒரு டோரை பாக்குறா. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா பாபி விடல. வெளியே வந்து அந்த டோரை பார்த்துட்டு அதையும் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள எம்மா அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள ஓடி போறா. இவனும் அதுக்குள்ள இறங்கி அங்க யாரோ போன மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு ஃபாலோ பண்றான். அந்த ரூம் எங்க போகுதுன்னா அந்த வீட்டோட மெயின் ரூமுக்கு தான் போகுது. பாபி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அங்க வீட்டுக்குள்ள பார்த்தா ஜிம்மி மார்க்கோட பாடிய கஷ்டப்பட்டு இழுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுசுல ஒரு படிக்கட்டுல எம்மா மாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா. பாபியும் பக்கத்துல வந்துட்டான். ஜிம்மியும் வெளியே இருக்கிறான். போச்சு வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு எனக்கே செம டென்ஷன் ஆயிருச்சு. அந்த நேரம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அவ கையில வச்சிருந்த கார் சாவியோட பட்டன் அமுக்கி காரோட அலாரத்தை ஆன் பண்றா. இத கேட்ட பாபியும் ஜிம்மியும் வேகமா ஓடி போய் அந்த கேரேஜ்ல பாக்குறாங்க. வெறும் கார் சவுண்டு தானா, அப்ப அவ எங்க தான் போனா அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஜிம்மி ரொம்ப பயந்து போயிட்டு பாபி கிட்ட எனக்கு என்னமோ கரெக்டா படல, நம்ம இங்க இருந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஒண்ணு புரியலையா ஜிம்மி, கார் பக்கத்துல எதுவுமே இல்ல, அப்புறம் எப்படி அலாரம் அடிச்சிருக்கோம், நீ மெயின் ரூம்ல இருந்த, நான் கீழ் ரூம் வழியா உள்ள வந்துட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து கார் அலாரம் அடிச்சிருக்கு, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும் போது ஜிம்மி அப்போ கார் சாவியை வச்சுதான் எம்மா நம்மளை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்றான். அப்போ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு எம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. அங்க என்னன்னா தன்னோட கணவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு கவலை இல்ல, ஆனா டாம கொன்னுட்டாங்களே அப்படின்னு எம்மா டாம் கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. பாபியும் ஜிம்மியும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா எம்மா இவங்க கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்னு வீட்டோட மேல் மாடியில இருக்கிற ஒரு ரூம்ல மறைஞ்சிருக்கா. ஆனா பாபி அதையும் கண்டுபிடிக்காம விடல. எப்படியோ கண்டுபிடிச்சு பாபியும் அந்த இடத்துக்கு போறான். அங்க ஒரு சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பாபி கத்திய வச்சுட்டே பக்கத்துல போறான். அந்த துணியை விளக்கும் போது வெறும் பேக் தான் இருக்கு. ஆனா பக்கத்துல ஒரு சேர்ல இருந்து எம்மா ஒரு ஹாக்கி ஸ்டிக்க வச்சு பாபியோட தலையிலேயே அடிக்கிறா. பாபி கீழே விழுந்து அந்த ஃப்ளோரே உடைஞ்சி அடுத்த ஃப்ளோர்ல டம்முன்னு போய் விழுதான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜிம்மியும் அந்த இடத்துக்கு வரான். அவன் தலையிலையும் அந்த ஸ்டிக்க வச்சு டமால்னு ஒரு அடி அடிச்சுட்டு எம்மா அவங்க கிட்ட இருந்த கார் சாவி எடுத்துட்டு வேகமா தப்பிக்க வெளியே ஓடி போறா. அங்க இருந்த காரை எம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாபி துரத்தி வந்து அந்த காரோட கண்ணாடியை உடைச்சி எம்மாவை வெளியே தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். அப்ப ஜிம்மி இனிமேல் யாரையும் கொல்லாத, இவளை கொன்றாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. அவ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அதே மாதிரி விலங்கு அவ கையில மாட்டிருக்கு. இன்னொரு பக்கம் மார்க்கோட டெட் பாடியில மாட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போறா. அப்போ பாபி எம்மா கிட்ட என்ன ஞாபகம் இருக்கா, உன்னாலதான் என் வாழ்க்கையை நான் இழந்தேன், உன்னையெல்லாம் அப்பவே கொண்டிருக்கணும், உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த ஜிம்மி அவளை ஒன்னும் பண்ணிடாத, யாரும் இனிமேல் சாக கூடாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல உள்ள ஒரு லாக்கர் இருக்குல்ல, அதோட பாஸ்வேர்டு சொல்றேன், என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு எம்மா சொல்றா. அதை கேட்ட ஜிம்மியும் எனக்கு இது கரெக்டா போடுது, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எம்மா சொன்ன பாஸ்வேர்டை போட்டு பாக்குறாங்க. அந்த லாக்கர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு ரம்பம் இருக்கு. அந்த ரம்பத்துல நீங்க தேடுற அந்த வைரம் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்குன்னு சொல்றான். அப்பந்தான் புரியுது எம்மாவுக்கு மார்க் ஒரு நெக்லஸ் போட்டு விட்டார்ல, அந்த நெக்லஸ் தான் அந்த டைமண்ட். அந்த நெக்லஸ அவ கழுத்துல இருந்து கலட்டவே முடியாது. அதனாலதான் ரம்பத்தை அந்த லாக்கருக்குள்ள வச்சுட்டு பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் செத்து போயிருக்கிறாரு மார்க். எனக்கு அந்த நெக்லஸ் வேணும் அப்படின்னு பாபி அந்த ரம்பத்தை வச்சு எம்மாவோட கழுத்தை அறுக்க போறான். அப்ப ஜிம்மி நான் தான் சொல்றேன்ல இனிமேல் யாருமே சாக கூடாது அப்படின்னு சொல்லும் போது பாபி ஜிம்மியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அமைதியாரு இல்லனா ஒன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ கீழே இருந்த அந்த துப்பாக்கி எடுத்து பாபியவே ஜிம்மி மிரட்டுறான். வேற வழி இல்லாம ஜிம்மி சொல்றத பாபி கேட்கிறான். அதுக்கப்புறம் எம்மா கையில கட்டி இருந்த அந்த விலங்க ஜிம்மி கலட்டுறான். கலட்டிட்டு இருக்கும் போது பாபிக்கு பொறுமையே இல்ல, வந்து அந்த துப்பாக்கியை எடுத்து நீ என்னையவே மிரட்டுறியா அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. அந்த சண்டையில பாபி ஜிம்மிய தெரியாம கொலை பண்ணிருந்தான். அதுக்கப்புறம் எம்மாவை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாபி எம்மாவையும் கொலை பண்ண ட்ரை பண்றான். எம்மாவும் அவங்க கூட சண்டை போட்டு அந்த விலங்க பாபியோட கையில மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஓடுறா. பாபியும் மார்க்கோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்துறான். எம்மா வேகமா போயிட்டு அந்த கேரேஜுக்குள்ள இருக்கிற காரை எடுத்துட்டு வெளியே வர ட்ரை பண்றா. வேகமா போயிட்டு இன்னொரு கார் மேல முட்டிருதா. அந்த காரு மூவ் ஆகவே மாட்டிக்கி மறுபடியும் ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு ரொம்ப வேகமா வந்து பாபிய காரை விட்டு ஏத்துறா. அதே ஸ்பீட்ல போயிட்டு இன்னொரு கேரேஜ் மேலையும் விட்டுருதா. காரு நல்லா மாட்டிக்கிடுது. வண்டி ஏத்தனக்கு அப்புறமும் பாபி இன்னும் சாகல. மார்க்கோட டெட் பாடி இழுத்துக்கிட்டே போயிட்டு எம்மாவை அடின்னு போட்டு அடிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எதுக்கு மேலனா பனியால உறைஞ்சு போன ஒரு லேக் மேலதான். அப்போ பாபி மாத்தி குத்தும் போது அந்த பனிக்கட்டி உடைஞ்சி மார்க்கோட சேர்ந்து பாபியும் அந்த தண்ணிக்குள்ள போறான். நான் மட்டும் போகவா, நீயும் சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவோட கழுத்துல இருந்த செயினை பிடிச்சி இழுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிருந்தான் பாபி. அவங்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு போராடி எம்மா மட்டும் பாபியை தள்ளி விட்டுட்டு எம்மா மேல வரா. உடஞ்சு போன அந்த வலி இல்ல. அவ கையில வச்சிருந்த கத்தியை வச்சு கஷ்டப்பட்டு குத்தி ஒரு ஓட்ட போடுறா. வெளியே வந்து அவ கையில போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுருதா. உண்மைக்குமே இது செம்ம த்ரில்லரான மூவி தான் சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷமுமே அடுத்தடுத்து என்ன ஆக போகுதோ அப்படின்னு நம்மள டென்ஷனாவே யோசிக்க
வைக்கிற ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்